ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. நம்ம ஒரு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 465. இங்கே திருவேற்காடில் மாதிரே வீடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா தான் அந்த ஆர்டர் வந்திருக்கு. நம்ம அங்கேருந்து இந்த சுங்குவச்சத்திரமா ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற இதுன்னு நினைக்கிறாரு. அந்த ஏரியாவுக்கு தான் போகணும். வெறும் ஒரு 10 நோட்டீஸாக எடுத்துன்னு போக சொன்னாங்க. ஓகே போகலாம். பிக்கப் பண்ணிட்டு போய் முதல்ல பெட்ரோல் போட்டுடலாம். ஞாபகமே இல்லை பெட்ரோல் போட மறந்துட்டேன் நான். ஏன்னா அன்னைக்கு நம்ம 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். அந்த 4000 ரூபாய் ஓட்டணும் பார்த்தீங்களா? அன்னைக்கு கும்மிடி பூனில் போட்ட பெட்ரோல் அது 500 ரூபாய்க்கு. நம்ம 500 ரூபாய்க்கு போட்டால் நம்ம வண்டி 350 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்ட முடியும். ஸோ 350 தொட்டிடுச்சு கரெக்டாக இப்போ. அதனால நம்ம பெட்ரோல் போட்டே ஆகணும். ஏன்னா 500 ரூபாய் போட்டுடலாம் போல. பெட்ரோல் ரெகுலராக இனிமேல் 500 ரூபாய் போட்டுடலாம். ஹலோ, அது வந்துட்டு மேம் லொக்கேஷன் பக்கத்தில் I-20 இருக்கு. ஓகே சார், பிக்கப் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து அது ரொம்ப சேஃபாக எடுத்துன்னு போக சொன்னாங்க. நோட்டீஸ் இருக்கு மழையில் நனையாமல் பார்த்துக்க சொல்லி. ஆனால் ஒரு கவருமே கொடுக்கல. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி சுங்குவாச்சத்திரம் அந்த ஏரியாவில் நான் இருக்கும் ப்ரோ, இந்த மாதிரி பார்ட் டைம் ஓட்ட முடியுமா, ஆர்டர்ஸ்லாம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுங்குவாச்சத்திரம் அந்த ஏரியா, அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியா, ஸோ இந்த இடத்துல இருக்கவங்கலாம் வந்து ஆர்டர் வந்தாலே பெரிய ஆர்டராக தான் வரும். அங்கெல்லாம் 300 ரூபாய்க்கு மினிமம் 300 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் தான் அதெல்லாம் ஆர்டரே வரும் அங்கே. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்ட் டைமாக ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டருமே நீங்கள் கொடுக்கறதுக்கே 1.5 மணி நேரம் மேலே ஆயிடும். அதே மாதிரி ரிட்டர்ன் வர்றதுக்கும் அதே ரூட்டில் ஆர்டர் வருமானு கேட்டால் அது டவுட்டு தான். புரியுதுங்களா? ஏன்னா இங்கேருந்து வந்தால் இதுவும் பெரிய ஆர்டர் தான் வரும் வரும்போது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் வரும். இதே நீங்கள் ஃபுல் டைமாக ஓட்ட ஆளாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபுல் டைம்னா காலையிலே நீங்கள் இருங்காட்டுக்கோட்டை அந்த சரௌண்டிங் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கே கண்டிப்பாக அங்கே வந்து ஆர்டர் அடிப்பாங்க. 600 ரூபாய்க்கு மேலே 500 ரூபாய்க்கு மேலே அடிப்பாங்க ஈஸியாக. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி 500 ரூபாய் ஆர்டர் எடுத்துகிட்டு இங்கே சென்னை ஃபுல்லாக நீங்கள் ஓட்டுங்க. சென்னை ஃபுல்லாக நீங்கள் குட்டி குட்டி ஆர்டர் அந்த மாதிரி நார்மலாக ஓட்டிகிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி அந்த டைமில் நீங்கள் பாடி பக்கம் நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்துடும். ஏன்னா இங்கேருந்து எல்லா ஆர்டருமே அந்த ரூட்டில் தான் போகும். நிறைய ஆர்டர் ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, உரகுடம் அப்படின்னு ஈஸியாக ஆர்டர் அடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மீஞ்சூரில் இருக்க ஆர்டர் அப்படி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த மீஞ்சூரில் ஆர்டர் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. நான் வரைக்கும் ஒரு வாட்டி தான் நான் வந்திருக்கேன் மீஞ்சூர் பக்கமே. அந்த ஒரு நாள் சொன்ன பார்த்தீங்களா, பெரிய ஆர்டர் எடுத்துன்னு வந்து 979 ரூபாய். அது அந்த மீஞ்சூரில் தான் நான் எடுத்தது அந்த ஆர்டரை. ஸோ அது வந்து ரொம்ப ரேரான ஏரியா. நிறைய ஆர்டர் ஃப்ளோ இருக்கிற இடம் இல்லை. எனக்கு தெரியல எனக்கு கரெக்டாக அங்கே எப்படி இருக்கும்னு. அவர் கமெண்ட் பண்ணும்போது நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஏரியா இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா நம்ம சென்னைக்குள்ளே இருக்கவங்க வேறு. சென்னைக்குள்ளே இருக்கவங்க அந்த ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கும், நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம். இவங்களாம் என்ன ஆகும்னா, ரிட்டர்ன் போகும்போது எம்டியாகவே போகிற மாதிரி இருக்கும். எம்டிஆர் மீன்ஸ் ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு மேலே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களாம். ஸோ அது ஒன்று தான். சப்போஸ் அவங்க பேச்சுலராக சொந்த வீடு அங்கே இருந்தானா ஓகே. சப்போஸ் பேச்சுலர் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஓட்டுறதுன்னு ஐடியா இருக்குன்னா நீங்கள் அப்படின்னா சென்னைக்குள்ளேயே வர்றது பெட்ரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சுங்குவாச்சத்திரம் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் இந்த ஏரியாவில் வரேன். வாட்ஸர் உங்க வீடியோ எல்லா வீடியோ பார்ப்பேன் நானு. அதான் பார்த்தேன் வாட்ஸர் போட்டிருக்கேன். அப்படியே யோசிச்சேன், பேர் கேள்விப்பட்டேன். ஜிம் பண்றீங்களா? இப்பெல்லாம் வீடியோ ஏன் போடுறது இல்ல? அதான் 3 வருஷமா போடல. பார்த்தேன் நானு எல்லா வீடியோ பார்த்துருக்கேன் உங்களுது. உங்க ஜிம்மு பிசினஸா போயிட்டீங்களா? ஓ, அந்த மாதிரி பெரிய பிசினஸ். ஓகே ஓகே ஓகே. ஓ, இந்த அந்த ஆட்சியில் தானா? ஓகே சரி, ஓகே ஓகே. சரி, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கைஸ், இப்போ நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணோம் பார்த்தீங்களா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யூடியூபர் தான். ஆனால் கொஞ்சம் பெரிய யூடியூபர். இந்த மாதிரி காரு மாடிஃபிகேஷனு
அந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாரு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாரு. இன்னும் எதுவுமே போடல. அவர் பேர் அந்த வாக்ஸர் பே தான் நினைக்கிறேன். ஆமா, வாக்ஸர் பே தான். ப்ரோ என்ன ப்ரோ வண்டி இப்படி இருக்கு? இந்த 80 கிலோமீட்டர் பர் ஹவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் பேரு நான் கமெண்ட்ல சரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவரோட ஐடியா. அவர் எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். காரோட மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், அதில் எப்படி கார்லாம் டியூன் பண்ணுவாங்க, டியூன் பண்ணுறதுனால எப்படிலாம் வந்து காரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ரிலேட்டிவாக ஒரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் ஒரு நார்மலாக இருக்க காரே ஒரு ஃபுல் டியூன் பண்ணி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி கார்லாம் வந்து ரிவ்யூஸ் கொடுப்பாரு. 3 வருஷமா கொடுக்கல அவரு. ஓகே, ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறாரு சொன்னாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொல்லியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2வது ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லக்கோட்டையில் பிக்கப் பண்ணிட்டு பூந்தமல்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். கைஸ், என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து லூஸ் ஆகி அவுந்துருச்சு, கீழே விழுற மாதிரி போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிட்டேன். இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த அளவுக்கு இருக்கு தெரியல எனக்கு. இந்த வீடியோ எடுத்துகிற பிறகு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கவர் ஆகுதா அப்படின்னு கரெக்டாக தெரியல எனக்கு. இப்போ ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்போ வச்சது என்னன்னு தெரியல. சரி, ஓகே, கீழே விழாமல் இருந்தால் சரிதான். ஓகே கைஸ், நம்ம வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுதான் சொல்றது. இந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ரொம்ப நேரம். இதனால் சிட்டிக்குள்ள ஓட்டினீங்கன்னா நமக்கு ஈஸியாக இந்த அமௌண்ட் எப்பயும் முடிச்சிருந்துக்கலாம். அதே மாதிரி சிட்டிக்குள்ள ஓட்டினா அதுதான் ஒன்று. கைஸ், நம்ம இந்த ஆர்டரை வந்து 1:30 மணிக்கு வந்து அக்செப்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி கிட்ட ஆக போகுது. இவங்க லொக்கேஷன் தப்பாக போட்டு விட்டு இங்கே வா அங்கே வான்னு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டேன். உங்கள் லொக்கேஷன் அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிறேன். அப்படி இருந்தும் இந்திக்கார பேசுகிறதே புரிஞ்சிக்க மாட்டான். தெளிவாக சொல்கிறேன், மெசேஜ் அனுப்புகிறேன், பார்த்துட்டு இது அனுப்புகிறேன் கான்ஃபரன்ஸை கால் பண்ணி 3 பேர்கிட்ட டிரான்ஸ்லேட்லாம் வச்சு பேசி இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணலை. அப்புறம் மெயின் கேட்டுக்கு வான்னு இப்போ சொல்லியிருக்காங்க. உங்க மொத்தமாக 200 தீட்டுற வேண்டியது என்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணியே ஆயிடுச்சு. நம்ம இன்னும் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணல. அவங்க வந்து ரொம்ப லாஸ்ட்டில் அந்த இந்திக்காரன் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அந்த ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அது அமௌண்ட் என்னன்னு தெரியல. போர்ட்டர் கமிஷனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுவாங்க பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே தான் வந்து இப்போ இன்னொரு ஆர்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அது மாதாவரம் அந்த வடப்பெரு பக்கத்தில் வந்துன்னு இருக்கேன். அங்கே தான் ஆர்டரு. நம்ம ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஆர்டர் நம்ம எடுக்க வந்தோம்ல, அந்த ஆர்டர் ஒரு 1 மணி நேரம் அப்புறமேட்டு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை நான் கேன்சல் நானே ஆர்டர் என்ட்ரி பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வீடியோ கவர் பண்ணலன்னா, இப்போ மொபைல் சார்ஜ் இல்லை. நான் அது கவனிக்காமலே வீடியோ ரொம்ப நாள் எடுத்துருந்தேன். பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. கரெக்டாக எடுக்கிற இடத்துல வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அதை கவர் பண்ண முடியல. மொத்தமாக எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் மட்டும் தான் ஓட்டியிருக்கேன். காலையில் ஒன்று ஓட்டணும் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதோட இந்த லாஸ்ட் ஆர்டரு. ஆக்சுவலி ஒரு ஆர்டர் வந்து 500 ரூபா. அதை நான் எடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர் வந்துச்சு. இது வடபெற பக்கம் வந்துச்சு. இந்த ஆர்டர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுச்சேரி பக்கத்தில் வந்துச்சு. 582 ரூபான்னு ஒரு ஆர்டர் வந்தது. அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கூட ஒருத்தர் இருந்து போட்டுறது அவரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருந்தாரு. ஸோ அதனால் நான் யோசித்தேன், சரி வடபெரு பக்கம் தான் நம்ம போகிறோம், இதை போய் குத்துட்டு போனால் நமக்கு ரொம்ப சுத்தாயிரும் சொல்லிட்டு அந்த ஆர்டரை நான் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். ஹலோ, லொக்கேஷனில் வந்துட்டேன் சார். ஆமாம், போட்டுரு. எஸ்எல் ப்ராப்பரிக்ஸ். ஓகே, இந்த தார்பாய் போட்ட மாதிரிலாம் இருக்குது, அதுவா? நீங்க எங்க இருக்கீங்களா?
ஒரு வண்டி உனக்கு சின்ன ஒன்று அதுவா? ஆமாண்ணா. ஜேபிஎல் மோட்டோ விளாக்னு ஒரு லைட்டாக இருமா இது பரவாயில்லையா? அதான் மெயினா ஃபுல் மழை அங்கே. இப்பயா 400 ஒரு மாதம் தான் இருக்கு. ஆமாம் சரி ஓகேண்ணா. எதுல? இல்லை ஒரு மாதம் தான் இருக்கு. அது மானிட்டைஸ் தான் ஆகணும். 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்சஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் காசு வரும். எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. கரெக்டாக வந்து 9 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் ஐடியில் வந்து இந்த ஒரு 464 ரூபாய் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம கணக்கு எடுக்க தேவையில்லை, ஏன்னா இந்த ஆர்டர் தான் வந்து நம்ம அதை கேன்சல் பண்ணது. ஸோ இன்னைக்கு நான் 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 733 ஒரு ஆர்டர், அதை இப்போ கொடுத்த ஆர்டரு. அதுக்கப்புறம் காலங்காத்தால ஒரு ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 409 ரூபா வந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம மொத்தமாகவே 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 1142 ரூபா. கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 157 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அங்கேயே ஒரு 10-15 கிலோமீட்டர் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் சுற்றி. ஸோ 157 கிலோமீட்டரு 226 ரூபா. ஓகேங்களா, 226 ரூபாய் வந்து பெட்ரோல் ஆயிருக்கு. 1152 226 ரூபாய். எவ்வளோ ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 926 ரூபாய் வந்து இன்னைக்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் 9 ஹவரில். ப்ராஃபிட் மட்டும்தான். இல்லை, இந்த வாரத்தில் நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிட்ட ஓட்டியிருக்கோம் இந்த வாரத்தில், வெறும் 5 நாளில் மட்டுமே. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம் மொத்தமாக. பார்த்தீங்கன்னா எப்படின்னா மண்டே ஒரு 1579 ரூபா ஓட்டணும், டியூஸ்டே 1823 ரூபா, அதுக்கப்புறம் வெனஸ்டே நான் லீவ் எடுத்துட்டேன். தேர்ஸ்டே தான் நம்ம அந்த 4000 ரூபாய் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க, 3512 ரூபா ஓட்டியிருந்தேன். அப்புறம் நேற்று 2209, இன்னைக்கு வெறும் 926 ரூபாய் தான், 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிட்ட ஓட்டிருக்கோம் ஒரு வாரத்தில், வெறும் 5 நாளில். அதாவது ஆவரேஜாக பார்த்தா ஒரு 2000 ரூபாய் டெய்லியே 2000 ரூபாய் ஓட்டுற அளவுக்கு ஓட்டியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் ஃபேக்காக போட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஆர்டர் ஓட்ட முடியாது அப்படின்னு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு. நான் ரியலாக என்ன ஆர்டர் வந்து அதுதான் ஓட்டுறேங்க. இப்போ இன்னைக்கு கம்மியாக வந்திருக்கு, நான் கம்மியாக ஷோ பண்ணுறேன். நான் டெய்லியுமே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு அதை எல்லாமே ரெடி பண்ணி எடிட் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோமே. உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி தான் நான் அனுப்புகிறேன். நான் வந்து பாத்திரியா, வாவ் இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. ஆர்டருமே நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நான் இன்னைக்கு மட்டும் தான் அது ஒரு ஆர்டர் மட்டும் நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் எடுக்க முடியல. சரி ஓகே கைஸ், அது ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம கேர் பண்ணிக்காமல் இருக்க வேண்டியதான். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.